அங்கிள் இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்துட்டேன், படிச்சுட்டேன். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏஐ வந்துச்சுன்னா எங்களாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அங்கிள்? ஏதாச்சும் இருக்குமா? இன்னைக்கு ட்ரெண்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏஐ பத்தி கேட்டிருக்கேன். ஏஐ வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. ஏஐ பத்தி நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா, நம்ம ஏஐ வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்பயுமே கிடையாது. ஹியூமனுக்கு ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாது. அப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணா, ஏஐ தெரிஞ்சவரு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வருவார். இப்போ நான் வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறேன் வச்சுக்கேன். ஏஐ பத்தி தெரிஞ்ச ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாரே தவிர, ஏஐ எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது எப்பயுமே. கரெக்டா? புரிஞ்சுதா? இப்போ நான் ஐ எம் ஏ ஹியூமன் பீயிங். நான் எனக்கு ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல ஐ எம் ஸ்ட்ராங் நாலேஜ். என்ன ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடாது. ஏஐ தெரிஞ்ச ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவரு என்ன ரீப்ளேஸ் பண்ணுவார். இது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஏஐனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு வரம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஐ வந்து வரமா சாபமானுவாங்க. என்னை பொறுத்தவரை ஏஐ வந்து வரம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, எங்களுக்குலாம் ஃபியூச்சர் இருக்குமா இல்லையான்னு. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு ஏஐனால. ஏன் அப்படின்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும் உங்களுக்கு. இப்போ நானே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரீசெண்டாக 2 monthsக்குள்ள ஒரு செமினார்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பிபிடி ரெடி பண்ணுறது எனக்கு ஆஃப் டே மேலே ஆகும். இப்போ நான் வந்து காமா ஆப்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணுறேன். ஏஐ எனக்கு வந்து ஒரு 30 செகண்ட் ஆர் 45 செகண்ட்ஸ், ஈவன் நாட் 1 minute, அதுக்குள்ளே 10 ஸ்லைடு எனக்கு வந்து பிபிடி ரெடி பண்ணி கொடுக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பிளே கிரவுண்ட் ஏஐன்னு இருக்கு. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ அது இல்லாமல் வந்து ரைட் ஃபார் மீன்னு ஒரு ஏஐ இருக்கு. அதில் லீகல் டிராஃப்ட்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் ஃபார் மீன்றதுல லீகல் டிராஃப்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ ஒரு லீகல் டிராஃப்டை நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ½ day ஆகுதுன்னா, அது எனக்கு வந்து 1 minute or 2 minutesல பண்ணிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஆல்டர் பண்ணும்போது, என்னோட நாலேஜ் அப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது, எவ்வளோ மேன் பவர் சேவ் ஆகுது. கிளியரா இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஏஐ பத்தி பயப்பட வேண்டாம். ஏஐ நம்ம வந்து ட்ரைன் பண்ணா போதும். இல்லை ஏஐக்கு நம்ம ட்ரைன் ஆகிடணும். ஒன்று, ஏஐ நம்மளுக்கு எப்பயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஏஐ தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆவாங்க. அப்போ நம்மளுக்கு ஏஐ தெரிஞ்சா நம்மளை யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அவ்வளோதான். கிளியரா? உன்னோட கொஸ்டின் தான். தேங்க்யூ அங்கிள். இப்போ பிகாம் பண்ணும்போது எல்லா காலேஜுமே இப்பெல்லாம் ஆஃப் டே தான் அங்கிள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் ஜாம்பா ஏதாச்சும் பிகாம்க்கு ஏதாச்சும்? பிகாம்ல எல்லா காலேஜுமே இன்னைக்கு ஆஃப் டே தான் ரன் ஆகும். மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ். அப்போ பேலன்ஸ் ஆஃப் டே வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட். அதை வந்து நாலேஜ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒன்று வந்து ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு ஏதாவது அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இப்போ பிகாம் சொன்னீங்க இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு ஆடிட் ஆஃபீஸில் போய் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டில் ஹைலி டிமாண்ட் இருக்குது. ஆளே கிடைக்கல. ஒரு அக்கௌண்ட்டை தேடுறோம், அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை தேடுறோம், அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை தேடுறோம். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த பிகாம் படிக்கிறீங்க இல்லையா 3 years, அதில் அந்த 3 yearsம் நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறீங்கன்னும் போது அந்த 3 வருஷம் கழிச்சு நீங்கள் பிகாமும் முடிச்சிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை பேசிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆடிட்டர் கூட சேர்ந்து அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஐடி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, டேலியில் என்ட்ரி எப்படி போடுறது, இது எல்லாமே இந்த 3 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணாத ஒரு பிகாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் நீங்களும் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க. அப்போ யாரை ஃபர்ஸ்ட் வேலைக்கு எடுப்பாங்க? இந்த பிகாம் வித் ப்ராக்டிக்கலா ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. அப்புறம் வெறும் பிகாம் வச்சுங்களுக்கு ட்ரைனிங். அதெல்லாம் நான் என்ன அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து மார்னிங் காலேஜ் போறீங்களோ ஆஃப்டர்நூன் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ்லயோ போயிட்டு ட்ரைனிங் எடுங்க ஃபர்ஸ்ட். அந்த நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுல ஒரு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன ஹார்ட்வேரோ இல்லை சாஃப்ட்வேரோ அதுல போய் ட்ரைனிங் எடுங்க. பிகாம் ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு பார்ட் டைம்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. டாக்ஸ் கன்சல்டண்டாக இருக்கட்டும், டாக்ஸ் ப்ராக்டிஷனராக இருக்கட்டும், இல்லை சார்ட்டர் அக்கௌண்டண்டாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு ½ day ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. 3 years உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறத விட பிகாம் பண்ணிட்டு இருக்கும்போதே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூ அடிஷன் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹைலி டிமாண்ட் இருக்கும். அதனால அதை நான் உங்களுக்கு கிளியராக சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ நிறைய பேர் சிஏ பண்ணாம பிகாம் பண்ணிருப்பாங்களா அங்கிள்? அவங்களாம் ஆடிட்டர் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ண முடியுமா அங்கிள்? தாராளமாக பண்ணலாமா. அதை வந்து ஆடிட்டர்னு சொல்ல மாட்டோம், நம்ம டாக்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவோம். இப்போ பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷன் சர்டிஃபிகேட் தராங்க. நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸு அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒன்றுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வரும். இவரே சர்டிஃபைடு ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்னு. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலாம் உங்கள் கிளைண்ட்டுக்காக ஃபைல் பண்ணி தரலாம். நீங்கள் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனராகவும் ஆக முடியும்.
அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனரும் ஆக முடியும். அதுக்கு நீ சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு. நீங்கள் அதுலேயும் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இதெல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், அதுக்கும் உங்களுக்கு வந்து சில அத்தாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் வேற நீங்கள் வந்து ஒரு ஆடிட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் இருக்கிற ஆடிட் கேஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்க தான் அதுக்கு வந்து ஆத்தரைஸ்டு பர்சன், சிஏ படிச்சவங்க தான். அப்போ நீங்க ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனரா வந்து ஒரு ஆடிட் ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ண முடியும், ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனராகவும் ரன் பண்ண முடியும். பிகாம் முடிச்சவங்க, காமர்ஸ் கிராஜுவேட், பிகாம், எம்காம், எம்பிஏ ஃபைனான்ஸ், லா முடிச்சவங்க, இவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேக்ஸ் கன்சல்டண்டா சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஃபீஸர் ரன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே. தேங்க்யூ.